இப்போ நான் அட்ரஸ் மாறி வந்துட்டேன். அதுலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியும். 5 வருஷம் ஆயிடுச்சு. 2024 நான் போய் எங்கள் அப்பா அம்மா வீட்லேயே ஓட்டு போட்டு வந்தேன். நான் எங்கேயுமே போய் என் பேரை இந்த தொகுதிக்கு மாற்றுங்க அப்படி இப்படிலாம் சொல்லலை. எங்கள் அப்பா அம்மா வீட்லேயே போய் நான் ஓட்டு போட்டு வந்தேன். இப்போ எஸ்ஐஆரில் என்ன பண்றது? இப்போ நான் அங்க போயிட்டு இது மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வேற அட்ரஸுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றதா? ஏன்னா இந்த அட்ரஸுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதாவது என்னோட ஆதாரை நான் மாத்திட்டேன், ஐடி ப்ரூஃப் நான் இப்ப இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னோட கணவர் வீட்டு சைடுக்கு நான் மாத்திட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்க போய் உங்க பிஎல்ஓவை பார்க்கலாம். அவர்கிட்ட என்ன கொடுக்கணும்னா ஃபார்ம் 8 அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க டிஸ்பிளேல கூட பார்க்கலாம். ஃபார்ம் 8 இருக்கு, அதை ஃபில் பண்ணி தரணும். அது கூட அனெக்சர் 4 இருக்கு, அது வந்து ஒரு டிக்ளரேஷன். இது ரெண்டுத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி தரணும். நீங்க வந்துட்டு நார்மல் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்ம் 8ன்றது அட்ரஸ் சேஞ்சுக்கான ஒரு ஃபார்ம். நார்மலா உங்ககிட்ட பிஎல்ஓ உங்க அப்பா அம்மா வீட்டில் ஒரு பிஎல்ஓ வந்து ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்காம நீங்க இப்ப எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கிற பிஎல்ஓ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட பேர் வேற ஒரு தொகுதியில இருக்கு, நான் இந்த தொகுதிக்கு வந்துட்டேன், இல்லை ஒரே தொகுதியில இருக்கு ஆனால் வேற அட்ரஸ்க்கு மாறிட்டேன், இதோ ஒன்று இப்போ விழுப்புரம் செங்கல்பட்டு இடத்துல வேற தொகுதி, நம்ம வேற தொகுதியில இருக்கு, நான் இப்ப இருக்கிற இடத்துக்கு ப்ரூஃப் இருக்கு, வயசு ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஓட்டர் ஐடி கூட இருக்கு. ஏன்னா என் பேர் போன லிஸ்ட்ல இருந்துச்சு 2024. ஸோ நான் வந்து இந்த அட்ரஸுக்கு மாறணும், என்கிட்ட இவ்வளோ ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி இந்த ஃபார்ம் 8 அனெக்சர் 4 ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க போய் அப்லோட் பண்ணுவாங்க. உங்க பேரை இந்த எலக்ட்ரோல் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது அவங்களோட கடமை. அட்ரஸும் மாத்திக்கலாம், வேற மாநிலத்துல இருந்து கூட மாத்திக்கலாம். இவ்வளோ தகவலும் கொடுத்துருக்காங்க. பட் பிஎல்ஓஸ் வந்து சில பிஎல்ஓஸ்க்கு சரியான ட்ரைனிங் இல்லை. அதனால நீங்க இதை இன்சிஸ்ட் பண்ணி உங்க பேரை புதுசா சேர்க்கிறதோ இல்லை அட்ரஸ் மாத்துறதோ மாத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாத்திக்கலாம்.